பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். ஆண்டவருடைய கற்பனை என்னவென்றால், சுத்த இருதயம், நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம், அன்பு ஆகியவைகளே ஆகும். இவைகளை விட்டு விலகி வீண் பேச்சுக்காரர்களாக அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்கிற பவுல், நீ விசுவாசமும் நல்ல மனச்சாட்சியும் உடையவனாய் இரு என்று சொல்கிறார். அநேகர் நல் மனச்சாட்சியையும் விசுவாசத்தையும் அன்பையும் தள்ளிவிட்டு போனாலும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் இவைகளை காத்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் மேல் விசுவாசம் இருந்து நாம் பிறரிடம் அன்பில்லாமல் நடந்து கொண்டாலும், நாம் எல்லோரிடமும் அன்பாய் இருந்து தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது இவைகள் இரண்டும், அதாவது அன்பும் விசுவாசமும் இருந்து நம்மிடம் நல் மனச்சாட்சி இல்லை என்றாலும் பயனில்லை. வீண் பேச்சு ஒருவருடைய அன்பையும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் கெடுத்துவிடும். மேலும் வீண் பேச்சால் நம்முடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக பேச வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிடும். உலகில் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற நம்மை பார்த்துதான் நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாய் இரு என்று பவுல் சொல்கிறார். நம்மோடு இருந்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார்களா, அல்லது அன்பு உள்ளவர்கள் போல் நடிக்கிறார்களா? நம்மிடத்தில் சுத்த உள்ளத்தோடு இருக்கிறார்களா, பேசுகிறார்களா? இப்படி நாம் சிந்திக்கும் வேளையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு விசுவாசம், அன்பு, சுத்த இருதயம் இருக்கிறதா? அப்படி நாம் மற்றவர்களிடம் பேசுகிறோமா, பழகுகிறோமா? இப்படி இருந்தால் நாம் யாரிடமும் யாரை பற்றியும் நமக்கு தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத காரியத்தையும் வீண் பேச்சுக்களையும் பேச வேண்டாம், பேச மாட்டோம். வீண் பேச்சு நம்மையும் கர்த்தரையும் விட்டு பிரித்து விடும். வீண் பேச்சு நமக்கு வருகிற ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். வீண் பேச்சு பாவத்திற்கு வழிவகுக்கும். எனவே ஆண்டவர் விரும்புகிற அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானவர்களாக நல் மனச்சாட்சியோடு விசுவாசத்தோடும் அன்போடும் வாழ்வோம். அழியாத அநேக ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தரோடு வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பவுல் எங்களுக்கு சொல்லியபடி எங்களுக்கு சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் கர்த்தர் மேல் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறரிடம் அன்போடு எங்கள் நாவின் மூலம் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் விலகி போகி வாழ்கிற கிருபையை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.